5A. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு குரூப் 5ஏக்கான ஜெனரல் இங்கிலீஷோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேசிக்கா அதோட சிலபஸ்ல என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம இத எப்படி கொண்டு போறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகுது அப்படின்ற பத்தியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன டாபிக் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? இருக்குமா? ஆடிபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா இல்லன்னா எனக்கு கிளியரா இல்ல அப்படின்னா எனக்கு வந்து இன்டரப்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ நமக்கு எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப் டு யூனிட் 8 வரை நமக்கு இருக்கு. ஓகேங்களா? யூனிட் 1ல இருந்து யூனிட் 8 வரை நமக்கு இருக்கு. சோ, என்னென்ன குடுத்துருக்காங்க, ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஜெனரலா பார்க்கலாம். சோ, ஃபர்ஸ்ட் யூனிட் 8 நம்ம பார்த்துரலாம். ஓகேவா? யூனிட் 8 பார்த்துட்டு அடுத்து மேல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா, யூனிட் 8 அப்படின்றது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பேசிக் கிராமர். சோ, நம்ம ஸ்கூலிங்ல படிச்சிருப்போம் இல்லையா? இங்கிலீஷ் கிராமர். சோ, எல்லாருமே வந்து ஆ கிராமர் ஸ்கூலிங்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு, கிராமர் படிச்சுட்டு, +2 வரை இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட்டா படிச்சுட்டு தான், அதுக்கப்புறம் நம்ம டிகிரில கூட மேபி நெறைய பேர் படிச்சிருக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப காலேஜ் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வொர்க்கிங்ல இருக்கோம். ஸோ, இங்கிலீஷ் வந்து பேசிக்கா 12த் வரை எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ, அதுல கிராமர் அப்படின்ற ஒரு பார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸ்கூலிங்ல படிச்ச எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்திருப்போம். மேபி நீங்க ஜெனரல் தமிழ் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலோ, கண்டிப்பா கிராமர்ன்ற பார்ட் வந்து நம்ம ஸ்கூலிங்ல கிராஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சோ, இந்த கிராமர்ல தான் நமக்கு எவ்ளோ கொஸ்டின் கேட்கிறேன்னு குடுத்துருக்காங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா நமக்கு வந்து ஒரு 15 மார்க்ஸ் இதுலருந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? 15 மார்க்ஸ். இப்போ டிஎன்பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா, இவ்ளோ மார்க் கேட்கிறோம்னு சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா அவ்ளோ மார்க் தான் கேட்கறாங்கன்னா இல்ல. அதுலருந்து 1 ஆர் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின் இன்கிரீஸ் பண்ணியும் கேட்கறாங்க. அ 1 பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின் டிக்ரீஸ் பண்ணியும் கேட்கறாங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் மாரி எது எதுல எவ்வளோ மார்க் கேட்பேன்னு குடுத்துடுறாங்க. ஆனா அவ்ளோதான் எக்ஸாக்ட்டா கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின், பிளஸ் ஆர் மைனஸ் 5 கொஸ்டின் மைனஸ்லயும் கேட்கறாங்க, பிளஸ்லயும் கேட்கறாங்க. சோ அப்படி பார்த்தா நமக்கு கிராமர்ல எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, 15 மார்க்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. மேபி நமக்கு ஒரு 20 மார்க்குக்கும் கேட்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வைட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த கிராமர்ல இருக்கு. நீங்க ஒரு டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தாலே மொத்தம் டோட்டலா நமக்கு 20 டாபிக்ஸ் இருக்கு. சோ இந்த 20 டாபிக்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் எடுத்தாவே. ஓகேங்களா? சோ 20 டாபிக்ஸ் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு 15 மார்க்ஸ் இது கேட்டிருக்காங்க. அதனால இது நம்ம இருக்கிறதுலயே அதிகமான மார்க்ஸ் வந்து இந்த கிராமருக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நம்மளோட செஷன் எப்படி போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிராமர நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எது கஷ்டமா இருக்கோ அத நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு, அடுத்து ஒண்ணொண்ணா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா கிராமர்ன்றது பேசிக்ஸ், இங்கிலீஷோட பேசிக்ஸ் அது தெளிவா தெரியணும். அந்த ரூல்ஸ் எல்லாமே தெளிவா தெரியணும். அப்பதான் இதுல கேட்கக்கூடிய அந்த 15 மார்க் ஆர் நமக்கு 20 மார்க் கூட பை சான்ஸ் நம்ம லக்ல இருந்தா கேட்கலாம். அந்த 20 மார்க் வரைக்குமே நம்மளால இதுல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த கிராமர்ல என்ன மாரி டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ நம்ம ஸ்கூலிங்ல படிச்ச அதே டாபிக்ஸ்லாம் தான் இருக்கு. ஸோ ஜெனரலா இப்ப டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன். பட் அதோட டீட்டெயிலா ஒவ்வொரு கிளாஸ் செக்ஷன்லயும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப ஜெனரலா டாபிக்ஸ் மட்டும் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டூ பாசிவ் வாய்ஸ் மாத்தணும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பாசிவ் வாய்ஸ் டூ ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தணும். ஓகேங்களா? இது வந்து 2மே ஒரே டாபிக் தான். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் மாத்தணும். பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாத்தணும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அ ஒரு விஷயம் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூல்ல த தமிழ்ல படிப்போம் இல்லையா? செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ செய்வினை, செய்யப்பாட்டு வினை தமிழ்ல என்ன படிக்கிறோமோ, அதோட அப்படியே இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஆக்டிவ் டூ பாசிவ் வாய்ஸ், பாசிவ் டூ ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இந்த டாபிக் படிச்சா 1 நம்ம நல்லா கிளியரா படிச்சுட்டோம்னாவே 2 இது நமக்கு இதுல கவர் ஆயிருது. அடுத்தது டைரக்ட் டூ இன்டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் டூ டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். டைரக்ட் ஸ்பீச் அப்டின்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பெர்சன் டூ இன்னொரு பெர்சன் நேரடியா டைரக்ட்டா பேசுறத நம்ம டைரக்ட் ஸ்பீச்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவர் அத கேட்டுட்டு போயிட்டு இன்னொரு தேர்ட் பெர்சன் யார்கிட்டயோ அவர் இப்டி சொன்னாரு அப்படின்னு சொல்றது இன்டைரக்ட் ஸ்பீச். இப்ப நம்ம டைரக்ட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு மழை வர மாரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அத இன்னொரு பெர்சன் கேட்டுட்டு போய், அந்த சார் இன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு மழை வர மாரி இருக்கு அப்படின்னு அந்த சார் சொன்னாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தேர்ட் பெர்சன் கிட்ட இன்டைரக்ட்டா சொல்றோம் இல்லையா? அது இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த டாபிக்க நம்ம படிச்சோம்னாவே, டைரக்ட் டூ இன்டைரக்ட், இன்டைரக்ட் டூ டைரக்ட் நமக்கு கவர் ஆயிரும். அடுத்தது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ். ஸோ இதிலயே 5 அண்ட் 6 நமக்கு கவர் ஆவுது. இது 2மே சேர்த்து ஒரே டாபிக் தான். சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒண்ணுமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப வந்து ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 7 அண்ட் 8 ஒரே மாரி தான் இருக்கும். 7த், 8த், 9த் 3மே ஒரே மாரி தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்த இன்னொரு வாக்கியமா மாத்துங்க அப்படின்றது தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ். எப்படி மாத்த சொல்லியிருக்காங்க? ஸ்ட்ராங் கொஸ்டினா மாத்துங்க. வீக் கொஸ்டினா மாத்துங்க. இன்னொன்னு நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துங்க. இந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது 3ம் சேர்த்தி ஒரே டாபிக் தான். தென் கொஸ்டின் டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இன்னைக்கு மழை வர மாரி இருக்கு இல்லையா? அப்படின்ட்டு நம்ம கேட்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்மளோட விஜய் சார் சொல்லுவாரு இல்லையா? இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அப்டின்னுவாரு இல்லையா? இல்லையே அப்டின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா? அதாம்மா நானும் சொன்னேன். எனக்கு தைப்பூசம் இல்ல அப்டின்னுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு விஷயம் நம்ம சொல்லிர்றோம். சொல்லிட்ட பின்னாடி அது கன்ஃபர்மேஷன்க்கு நம்ம ஒரு நெகட்டிவா கேட்போம்ல. இன்னைக்கு மழை வர மாரி இருக்கு இல்லையா? அப்டின்னு கேட்போம் இல்லையா? அந்த இல்லையா அப்டின்னு கேட்கறது தான் அங்க கொஸ்டின் டாக் ஓகேவா? ஸோ கன்ஃபர்மேஷன்க்காக நம்ம பின்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின் தான் கொஸ்டின் டாக். ஸோ அத பத்தியும் பார்க்க போறோம். ஹோமோஃபோன்ஸ் அப்டின்னா நமக்கு ஒரே மாரி அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் புரொனன்சியேஷன் வந்து ஒரே மாரி இருக்கும். ஓகேவா? பேசும்போது நம்ம ஒரே மாரி சொல்லுவோம். புரொனன்சியேஷன் ஒரே மாரி இருக்கும். பட் ஆனா அதோட வார்த்தைகள் அந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் டிஃபரண்டா இருக்கும். சரியா? அண்ட் மீனிங் டிஃபரண்டா இருக்கும். புரொனன்சியேஷன் மட்டும் ஒரே மாரி இருக்கும். ஓகேவா? சொல்லும்போது ஒரே மாரி தான் சொல்லுவோம். ஆனா அதோட ஸ்பெல்லிங் டிஃபரண்டா இருக்கும். அதோட மீனிங் டிஃபரண்டா இருக்கும். அத பயன்படுத்துற இடமும் டிஃபரண்டா இருக்கும். அதுதான் நம்ம ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இத பத்தியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து ரைட் அட்வெர்ப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட் ப்ரிபோசிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 2மே எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுக்குள்ள வரும். தென் இதெல்லாம் என்னடா புது புது வேர்டா இருக்கே! என்னென்னமோ சொல்றாங்களே மேம் அப்படின்னு நீங்க வொரி பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாவே ஒரு கிளாஸ்லயும் வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு கிராமர் டாபிக்கும் டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் இன் கம்பரேட்டிவ் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பரேட்டிவ் ஃபார்ம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஃபார்ம் அந்த மாரி இருக்கு. ஸோ அதுலருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 15வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ரீரைட் த சென்டென்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி சொல்றது. பிரசன்ட் டென்ஸ்னா இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றது. இன்னைக்கு நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அத பத்தி சொல்றது. அதாவது
இதுவே நேத்து நீங்க ஆஃபீஸ் போல அப்டின்னா, நேத்து நான் ஆஃபீஸ் போல அப்டின்னா, அது பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா? முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ் ஓகே. தென் அதே மாரி ஃப்ரேசஸ் இன்டூ கிளாஸஸ்ன்னு இருக்கு. கிளாஸஸ் இன்டூ ஃப்ரேசஸ் இதுவும் நமக்கு கிராமர்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இன்னொன்னு சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்னா ஒரு வாக்கியத்த நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். அடுத்தது ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள் அப்படின்றது 3 வேர்ட் தான். ஏ, அண்ட், தி. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம்? எது எதுக்கு முன்னாடிலாம் ஏ பயன்படுத்துவோம்? எதுக்கு முன்னாடி அண்ட் பயன்படுத்துவோம்? எதுக்கு முன்னாடி தி பயன்படுத்துவோம்? ஸோ இந்த மாரி விஷயங்கள். தென் அடுத்தது இது எல்லாமே நம்ம படிச்சுட்டோம். நல்லா தெளிவா படிச்சுட்டோம்னா, இதுலயே இருந்து தான் இந்த எரர் கேட்பாங்க. தப்பான ஒரு விஷயத்த குடுத்து எது கரெக்ட்டு சரி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிராமர் டாபிக். ஸோ நமக்கு 15லிருந்து 20 கேள்விகள் வர வரைக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம் இல்லையா? ஸோ என்னென்ன குடுக்குறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குடுக்குறாங்க? டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்னா என்ன குடுப்பாங்க? ஸோ பேசிக்கா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? எந்த எக்ஸாம்க்கு கண்டக்ட் பண்றோம் அப்டின்ற அந்த விஷயம் இருக்கும். தென் அ என் எ அந்த எக்ஸாமுக்கான எப்போ வந்து அப்ளை பண்ணலாம்? ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? எப்ப குளோஸ் ஆகும்? எந்த டேட் லாஸ்ட் டேட்டு அப்டின்றது இருக்கும். அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க அட்டெண்ட் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணும் செப்பரேட்டா குடுக்குறாங்க இல்லையா? கடைசில சிலபஸ் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன்னா இதுதான் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? டிராஃப்ட் பண்றது. ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மென்ட் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறோம் அப்படின்னா, இல்ல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஒரு விளம்பரம் குடுக்குறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல விளம்பரம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஜாப் ஃபேர் நடக்குதுன்னா விளம்பரம் குடுப்பாங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட். இந்த மாரி நான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம்னு அனௌன்ஸ்மென்ட். அதுவே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல இந்த மாதிரி வேலைவாய்ப்பு ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறாங்க. வேலைவாய்ப்பு வந்து இலவசமா வந்து குடுக்குறாங்க. பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வருது. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அட்வர்டைஸ்மென்ட். இதுதான் டிஃபரெண்ட். இது 2யும் நீங்க எப்படி வந்து டிராஃப்ட் பண்ணுவீங்க? எப்படி எழுதுவீங்க? எப்படி நீங்க வந்து டிசைன் பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி நோட்டிஃபிகேஷன். தென் ரைட்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. சர்க்குலர். இப்ப நம்ம சர்க்குலர்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஸ்கூலிங்லயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மேம் படிப்பாங்க, மிஸ் படிப்பாங்க இல்லையா? சோ ஏதாவது ஒரு இம்பார்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்தா நம்ம ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே நடத்த போறாங்க. அதுல இந்தந்த காம்படிஷன்லாம் நடத்த போறாங்க. இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி தானே சர்க்குலர். அது எப்படி நீங்க வந்து டிசைன் பண்ணுவீங்க? இன்னொன்னு ரைட்டிங் எக்ஸ்ப்ளனேஷன். ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுக்கணும். சோ இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் செய்ய போறோம். இப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ரைட்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் மெமோன்னு சொல்வோம் இல்லையா? சோ மெமோ கேட்கறாங்க அந்த மாரி இருக்கும் இல்லையா? சோ அது மாரி ரைட்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கறத பத்தி இருக்கும். ஓகேவா? இது ஒரு 20 மார்க்குக்கு நமக்கு கேட்க போறாங்க. ஓகேவா? அடுத்தது ஹின்ட்ஸ் டெவலப்மென்ட். ஹின்ட்ஸ் டெவலப்மென்ட் அப்டின்னா, நமக்கு தெரியும். சின்ன சின்ன வார்த்தைகளா குடுத்திருப்பாங்க. நடுவுல ஹைஃபன் போட்டு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரி நமக்கு புடிச்ச ஒரு ஸ்டோரி வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்றது? இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் ஜெனரல் இங்கிலீஷ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு ஃபாக்ஸ்ன்னா ஒரு நரி ஓகேங்களா? ஒரு நரி வருது. சோ அந்த நரி என்ன பண்ணுது? ஒரு காட்டுக்கு போது. அந்த காட்டுல என்ன இருக்கு? திராட்சை இருக்கு. அந்த திராட்சை என்ன பண்ணுது? புடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதால புடிக்க முடியல. கடைசில இந்த திராட்சை புளிக்கும்ன்னு சொல்லிட்டு போகுது. இத நீங்க வந்து ஆர்டர் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டு குரூப் 4 கொஸ்டின் இருந்துச்சு. நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு ரொம்ப ஃபெமிலியரா தெரிஞ்ச அந்த மாரி ஒரு ஸ்டோரி, இல்ல தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி என்ன குடுப்பாங்க? ஒரு என்விரான்மென்டல் சேஞ்சஸா இருக்கலாம். ஒரு கிளைமேட் சேஞ்சஸா இருக்கலாம். எத பத்தி வேணாலும். ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிண்டா குடுத்துருவாங்க. டீட்டெயிலா குடுக்க மாட்டாங்க. ஹிண்டா குடுத்துருவாங்க. இப்ப ஃபாக்ஸு, அப்புறம் ஒரு ஹைஃபன், ஃபாரஸ்ட்டு, ஒரு ஹைஃபன், கிரேப்ஸு, ஒரு ஹைஃபன், அதுக்கப்புறம் வந்து ஜம்ப்பு, ஒரு ஹைஃபன் அப்படி குடுத்துருவாங்க. அப்ப நீங்க அத பார்த்த உடனே அத டெவலப் பண்ணி எழுத தெரியணும். ஒரு சின்னதா இருக்க ஒரு விஷயத்த பெருசா எழுத தெரியணும். அதுதான் வந்து ஹின்ட்ஸ் டெவலப்மென்ட். அது நமக்கு டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ் இன்டூ எ ரிலேட்டபிள் பேசேஜ்ன்னு குடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜ் மாரி. ஒரு பேராகிராஃப் மாரி. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? எழுத கத்துக்கணும். சோ இது வந்து நமக்கு ஒரு 5 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்டின்னா
மாத்துறது. தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்துறது, இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மாத்துறது. உங்களுக்கு 2மே இருக்கு. தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தணும், இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல மாத்தணும். சரி மாத்தலாம் ஓகே. எத மாத்தலாம் அப்டின்னா, கவர்ன்மென்ட் ஆர்டர்ஸையோ, சர்க்குலரையோ தமிழ்ல உங்களுக்கு குடுத்தாங்கன்னா, அத எப்படி இங்கிலீஷ்ல மாத்தி எழுதுவீங்க அப்டின்றத பத்தி குடுத்துருக்காங்க. அதே மாரி நியூஸ் ஆர்டிக்கிள் அது இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ்ல எப்படி மாத்தி எழுதணும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. தென் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் 5 சென்டென்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம கிராமர்ல ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். இங்க இருக்கு பாருங்க 6த் ஒன்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர நீங்க எப்படி மாத்தி எழுதுவீங்க? 5 வாக்கியங்கள் குடுத்து அது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த மாரி இருக்கும். சோ இது வந்து நமக்கு டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல இருக்கு. அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்டின்னா, நமக்கு வந்து தமிழ்லயே கூட நம்ம அட்டெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு பெரிய பேராகிராஃப் குடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லருந்து நமக்கு ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க. அந்த பேராகிராஃப்ப நம்ம நல்லா படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த கீழ இருக்கக்கூடிய 5 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். சரியா? இது எல்லாருமே நீங்க வந்து ஆ பார்த்திருப்பீங்க. சோ எல்லாருமே இத கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பீங்க. அதுலயும் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்ரிசியேஷன்னா பாராட்டுற மாரி இருக்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கிரிப்டிவ் சோ இந்த மாரி கிரியேட்டிவ் கொஸ்டின் இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். சோ என்ன மாரி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். அடுத்து யூனிட் 3 வந்து ப்ரீஷியஸ் ரைட்டிங். ப்ரீஷியஸ் ரைட்டிங்னா ஒரு பெரிய பேராகிராஃப். ஒரு 200 வார்த்தைகள் கொண்ட ஒரு பெரிய பேராகிராஃப்ப நீங்க பிரீஃபா எழுதணும். பிரீஃபா எழுதணும்னா நம்ம என்ன நெனச்சுப்போம், ஓ! பெருசா நல்லா விரிச்சு எழுதணும் அப்படின்னு நெனைப்போம். அப்படி கிடையாது. சுருக்கி 70 வார்த்தைகளா எழுதணும். ஓகேங்களா? முன்ன வந்து ஹின்ட்ஸ் டெவலப்மென்ட் என்ன பண்ணுவோம், சின்னதா இருக்கிறத பெருசா எழுதணும். ஓகேங்களா? அதே மாரி இது என்ன பண்ண போறோம், பெருசா இருக்கிறத சின்னதா எழுதப் போறோம். அவ்வளோதான் மேட்டர். அதே ஒரு பேராகிராஃப் மாரியே தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, லெட்டர் ரைட்டிங். லெட்டர் எழுதுறது. சோ லெட்டர் ரைட்டிங் நமக்கு சொல்லவே தேவையில்ல. ஸ்கூல்லலாம் நம்ம எழுதியிருப்போம். லீவ் லெட்டர் எழுதியிருப்போம். அந்த மாரி. இங்க நமக்கு என்ன மாரி லெட்டர் வரும்னா, என்குயரி லெட்டர். என்குயரி லெட்டர்னா ஏதோ ஒண்ணு என்குயரி பண்ற மாரி, விசாரணை செய்ற மாரி லெட்டர் வரலாம். இல்ல ஆர்டர் லெட்டர். கவர்ன்மென்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி லெட்டர்ஸ் வரலாம். சோ லெட்டர் ரெஸ்பாண்டிங் டூ என்குயரி. என்குயரிக்கு நீங்க பதில் சொல்ற மாரி ஒரு லெட்டர் வந்து குடுக்கலாம். இல்ல ஒரு டிமாண்டோ, ஒரு நீடோ உங்களுக்கு இது தேவ. எங்க ஸ்ட்ரீட்க்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் தேவை. எங்க ஸ்ட்ரீட்க்கு ஒரு தண்ணி பைப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ற மாரியும் ஒரு லெட்டர் இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 1 வந்து எஸ்ஸே ரைட்டிங். கட்டுரை வரைதல் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஸ்கூலிங் டைம்ல. அந்த கட்டுரை வரைதல் அப்படின்ற அந்த விஷயம் தான் இங்க நமக்கு எஸ்ஸே ரைட்டிங்கா இருக்கு. ஓகேவா? அதுலயும் டிஃபரெண்ட் டைப்ஸ் எஸ்ஸேலாம் குடுத்துருக்காங்க. ஆர்குமென்டேட்டிவ் எஸ்ஸே, டிஸ்கிரிப்டிவ் எஸ்ஸே, நரேட்டிவ் எஸ்ஸே, கிரிட்டிக்கல் எஸ்ஸே, எக்ஸ்போசிட்டரி எஸ்ஸே, பர்சு பர்சுயேட்டிவ் எஸ்ஸே இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஸே ரைட்டிங் அப்படின்றதுல ஒரு டைப்பும் என்ன டைப் ஆஃப் எஸ்ஸே அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்குமென்டேட்டிவ்னா என்ன? டிஸ்கிரிப்டிவ்னா என்ன? சோ, இப்ப நம்ம மெயின்ஸ்லாம் எழுதும்போது என்ன சொல்லுவோம்? டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? மெயின்ஸ்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ன்னு சொல்லுவோம். அப்படி என்ன? நாம கைப்பட பிரீஃபா, டீட்டெயிலா எழுத டிஸ்கிரிப்டிவ். நரேட்டிவ்ன்னும்போது உங்க சைடு இருந்து ஒரு ஸ்டோரி நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்ப நம்ம பெரிய ஆத்தர்ஸோட புக்லாம் படிக்கும்போது அவங்க நரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு ஸ்டோரி. இந்த சினிமா படத்துல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல? ஆ உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா சொல்லும் கதைன்னு அவர் வந்து சொல்ல ஆரம்பிப்பார் இல்லையா? அந்த மாரி நரேட் பண்றது. ஒரு விஷயத்த நாம வந்து ஒரு பார்த்துட்டு வந்துட்டு, அது எப்படி மத்தவங்களுக்கு சொல்லம்போது, அத வந்து நீங்க நரேட் பண்ணி சொல்ற மாரி இருக்கக்கூடிய எஸ்ஸேஸ். இது இந்த மாரி நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு 10 மார்க்ஸ்ல கேட்க போறாங்க. ஓகேவா? அப்போ ஒண்ணு வந்து எஸ்ஸே ரைட்டிங் நம்ம எழுதணும். இன்னொன்னு லெட்டர் ரைட்டிங் நம்ம எழுதணும். இன்னொன்னு ப்ரீஷியஸ் ரைட்டிங் அதாவது பெருசா இருந்தா சின்னதா எழுதணும். இன்னொன்னு ஹின்ட்ஸ் டெவலப்மென்ட். சின்னதா இருந்தா பெருசா எழுதணும். அடுத்தது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நல்ல பேசேஜ படிச்சுட்டு, அதிலிருந்து கீழ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்ஸர் பண்ணணும். அடுத்தது டிரான்ஸ்லேஷன். ஸோ தமிழ் டூ இங்கிலீஷ், இங்கிலீஷ் டூ தமிழ். அடுத்தது நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன்னா நீங்க ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் டிராஃப்ட் பண்ணீங்கன்னா, எப்படி பண்ணுவீங்க? அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் கிராமர். ஓகேவா? இதுல முக்கியமா இந்த பார்ட் 1, 2, 3, 4, 5 அண்ட் தென் 6, 7 வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த பார்ட் வந்து ரைட்டிங் ஸ்கில்.
ரைட்டிங் ஸ்கில் அப்டின்னா, நம்ப ஒரு நமக்கு வந்து ஒரு டெவலப்மென்ட் தெரிஞ்சுட்டா போதும். டெவலப்மென்ட்னா இந்த ப்ரொசீஜர்ஸ், ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்டின்னு ஒண்ணே ஒண்ணுத்துக்கு கத்துக்கிட்டா, அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போறோம். ஆனா கீழ இருக்க இந்த கிராமர் அப்டின்ற விஷயம் வந்து நம்ம டீட்டெயிலா படிக்கணும். ஏன்னா கிராமர் அப்டின்றதுல தான் மார்க் லூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். மேல இருக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க நெறைய வொர்க் பண்ணணும். ஓகேவா? இப்ப நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஏன்னா எதுல இருந்து வேணாலும் ஒரு டெவலப்மென்ட் கேட்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ நான் சொன்ன மாரி ஒரு ஃபாக்ஸ் ஸ்டோரியில இருந்து கேட்கலாம். இல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து கேட்கலாம். இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து கேட்கலாம். அன்னைக்கு போயிட்டு இருக்க கரண்ட் ஈவென்ட்ல இருந்து கேட்கலாம். அப்ப எதுல கேட்பாங்க? இப்போ ஒரு 5 டெவலப்மென்ட் படிச்சு வச்சுக்கிட்டு, அந்த பேராகிராஃபே தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சோ ஆனா நம்ம என்ன பிரிப்பேர் பண்ணிக்கணும்? டெவலப்மென்ட்னா என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்படி கேட்டாங்கன்னா, இப்படிலாம் மாத்தி எழுதணும்னு அந்த பேசிக் ரூல்ஸ நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கிட்டா, அததான் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஆனா கிராமர்ல நமக்கு முக்கியமா தெளிவா ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அது மாறவே மாறாது. எப்பயுமே மாறாது. ஷார்ட்டா இப்படி கேட்டான்னா இப்படிதான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியணும். சோ அதனால இது நல்லா பிரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட பேசிக்கான சிலபஸ். ஓகே. உங்களோட 5A ஓட சிலபஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? எதுவும் இல்ல மேம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் ஆனா ஓகே. மேம் இதுல லாஸ்ட் டைம் வந்து கிராமர் பார்ட்ல வந்து 20 மார்க்ஸ் தான் போட்டுருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. இந்த டைம் 15 மார்க்ஸ் வந்திருக்கீங்க. அது மாறுமா இல்ல அதே? இல்ல நான் தான் சொல்றேன் இல்லையா, இப்ப குரூப் 1 கொஸ்டின்ஸ் நான் எழுதினேன். அது எழுதும்போதே என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, 20 இப்ப 20 கொஸ்டின் இப்ப குடுத்துருக்காங்க இல்லையா, 20 கொஸ்டின் கேட்போம், 40 கொஸ்டின் கேட்போம்னு குடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட்டா அப்டிலாம் கேட்கல. ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேல எக்ஸ்ட்ரா கேட்டுருக்காங்க. இப்போ உங்க சிலபஸ்ல இது வந்து டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்க மார்க்க பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட டைரக்ட் வெப்சைட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்ண சிலபஸ். இதுவே உங்களுக்கு மேம் ஷெட்யூல் அமைச்சிருப்பாங்க இல்லையா? 5A ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு ஷெட்யூல். சோ, ஆமா அந்த மேம். ஷெட்யூல்ல வந்து மார்க் வேரியேஷனா தான் குடுத்துருக்காங்க. சோ, மார்க் பொறுத்த அளவுக்கு எக்ஸாக்ட்டா இவ்ளோ தான் இவ்ளோன்னு கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க் எக்ஸ்ட்ரா கூட கேட்பாங்க. மேம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமருக்கு 20 குடுத்துருக்காங்க. மேபி அவங்க லாஸ்ட் நீங்க சொன்ன மாரி பேட்டர்ன் பார்த்து குடுத்துருக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஓகேவாப்பா? ஓகே மேம். ஓகே. இதுல லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? போன பேட்ச்ல, ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்? மேம் லாஸ்ட் ஓல்டு டைம் பேட்ச் டெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணிருந்தேன் மேம். ஓகே. இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா. கேட்கல கிளியரா. லாஸ்ட் டைம் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். கிளாஸ் ஃபுல்லா வரல. நான் லாஸ்ட் 1 மந்த் பிஃபோர் தான் ஜாயின் பண்ணிருந்தேன் லாஸ்ட்டா. ஓகே, ஓகே. டெஸ்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஆமா. ஃபைன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யார் இருந்தாலும் ஓகே. எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன்க்காக தான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஓகே ஓகே. ஓகேப்பா. இப்போ ஒரு சின்னதா ஒரு டாபிக் பார்க்கலாமா இன்னைக்கு? ஓகே மேம். ஓகே மேம். ரொம்ப சின்னதா ஒரு டாபிக் பார்க்கலாம். ஏன்னா நம்ம இன்ட்ரோ கிளாஸ். அதனால பேசிக்கா ஒரு டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகே. இங்கிலீஷ் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்ப நான் பேசிக்கா சொல்றது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா, தமிழ்ல தான் சொல்லுவேன். சோ நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? தமிழ் எப்படி நீங்க படிக்கிறீங்களோ, அது அப்படியே ஓட ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் தான் நமக்கு வந்து இங்கிலீஷ். வேற எதுவும் டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஓகே. பேசிக்ஸ் பேசிக்ஸ் சொல்றேன் நானு இப்போதைக்கு. ஓகே. எழுதுறது தெரியுதா? ஓகே. தெரியுதாப்பா எழுதுறது? யாராவது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. எழுதுறதெல்லாம் தெரியுதான்னு?
மெது இல்ல மேம் தெரியுதா? இல்ல மேம் எதுவும் தெரியல ma'am. ஓகே ஃபைன். அதுக்கு தான் கேட்டேன். 1 செகண்ட். ஷேர் பண்றேன். தெரியுதா? ஒரு ஒயிட் போர்ட். தெரியுது மேம். இப்ப தெரியுது மேம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன். அத மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இல்லாம போறதுக்காக ஒரு சின்னது. சென்டென்ஸ் ஓகேவா? சென்டென்ஸ். இது தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்கியம். இப்படின்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? சோ கம்யூனிகேஷன் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போகும். வாக்கியம்னு சொல்லுவோமா? ஓகே மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சென்டென்ஸ்னா ஒண்ணும் இல்ல. தமிழ்ல வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அததான் நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றோம்? சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ சென்டென்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்ததுதான் சென்டென்ஸ். ஓகேங்களா? அதாவது ஏ, பி, சி, டி, இ இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்னடா இவ்ளோ சொல்றாங்க இது கூட நமக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. பட் இருந்தாலும் ஒரு பேசிக்ன்றதுக்காக. அடுத்தது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட். இப்படி சொல்றோம் இல்லையா? பாய், ஆப்பிள், கேட், வாட்டர், டாக் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? இப்படி நம்ம என்ன சொல்வோம்னா வேர்டுன்னு சொல்லுவோம். வார்த்தை. இது வந்து எழுத்துன்னு சொல்லுவாங்க. சோ இப்படி இருந்தா அது வார்த்தைன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஓகே மேம். அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா டாக் இஸ் a domestic animal. ஓகே. அதாவது இதோட அர்த்தம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? டாக் இஸ் a domestic animalனா அதோட அர்த்தம் என்ன? இந்த வாக்கியத்தோட டிரான்ஸ்லேஷன் என்ன? தமிழ் டிரான்ஸ்லேஷன். சும்மா ட்ரை பண்ணுங்க. சரி நாய் இன்னொன்னு ஒரு வீட்டு எழுதுறேன். விலங்கு மேடம். வெரி குட். வெரி குட். லயன் இஸ் a wild animal. சோ இதுக்கு என்ன சொல்லுவோம்? சிங்கம் ஒரு லயன் வனவிலங்கு. இஸ் அவ்வளவுதான்ப்பா. இப்போ இங்க நம்ம என்ன சொல்றோம்? சென்டென்ஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேரணும். ஓகேவா? டாக்ன்ற ஒரு வேர்ட் இருக்கு. இஸ்ன்ற ஒரு வேர்ட் இருக்கு. டொமஸ்டிக் ஓகேவா? டொமஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அனிமல்ன்ற ஒரு வேர்ட் இருக்கு. அதே மாதிரி வைல்டு அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கு. லயன்ற ஒரு வேர்ட் இருக்கு. அனிமல்னு ஒரு இருக்கு. இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும். கம்ப்ளீட் மீனிங்னா முழுசா படிக்கும்போது நமக்கு அர்த்தம் புரியணும். ஓகேவா? இப்ப பாருங்க. நான் இப்ப இத அழிச்சிடுறேன். ஓகேவா? இத அழிச்சிடுறேன். இத அழிச்சிட்டு இப்ப இது மட்டும் டாக் இஸ் அதுவும் குரூப் ஆஃப் வேர்ட் தான். டாக் ஒரு வேர்டு, இஸ் ஒரு வேர்டு. ஆனா மீனிங் குடுக்குதா? கம்ப்ளீட்டா இருக்கா? நாய் என்பது அப்படின்னு கேட்கும்போது ஒரு மீனிங் கம்ப்ளீட்டா இல்ல இல்லையா? அதே மாரி கீழ வந்து பாத்தீங்கன்னா, இத நான் அழிச்சிடுறேன். இப்போ லயனிஸ் சிங்கம் என்பது என்னது? சொன்னது தானே தெரியும். சிங்கம் என்பது என்ன? சோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆனா அது நமக்கு என்ன குடுக்கணும்? கம்ப்ளீட் மீனிங் குடுக்கணும். அப்படி குடுத்தா அதுதான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். சரியா? வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. செகண்ட் எப்பயுமே ஒரு வாக்கியத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டரா தான் ஸ்டார்ட் ஆகும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க ஏ அப்படின்ற
சாரி டி அப்படின்ற கேபிட்டல் லெட்டர்ஸ். இங்க ஏ, பி, சி, டின்றதெல்லாம் நான் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கேன் இல்லையா? சோ இங்க ஏ, பி, சி, டி எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுவே இப்படி போட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ஏ, பி, சி, டினா ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த டி தானே இங்க இடத்துல வந்திருக்கு. கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தானே நான் எழுதியிருக்கேன். சோ சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? மூணாவது பாயிண்ட் எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா? எண்ட் வித் ஃபுல் ஸ்டாப். பஞ்சுவேஷன் மார்க்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து எண்ட் பண்ணணும் கடைசியா. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்ல எண்ட் பண்ணணும். சப்போஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து குவெஷன் மார்க்ல இருக்குமே மேம், சிலது ஆச்சரியக்குறியில இருக்குமே மேம் அப்படின்னா, அதுவும் கரெக்ட் தான். நமக்கு வந்து பஞ்சுவேஷன் மார்க்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம். இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? ஒண்ணு ஃபுல் ஸ்டாப்பா இருக்கணும், இல்ல கொஸ்டின் மார்க் இருக்கலாம், இல்ல ஆச்சரியக்குறி இருக்கலாம், இல்ல கமா கூட இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives us complete meaning, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? The sentence first letter is start with capital letter and end with punctuation mark. முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும், end with punctuation mark. ஓகேவா? இதுதான் நம்ம பொதுவா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பேசிக்கா இத நம்ம என்ன சொல்லுவோம்? சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் இதையே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? Dog is a domestic animalனு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல டாக் அப்படின்றது என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? டாக் அப்படின்றத சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இஸ் எ டொமஸ்டிக் அனிமல் அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரிடிகேட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப சப்ஜெக்ட்னா என்ன? சோ சப்ஜெக்ட்னா யார்? சோ யார் அல்லது ஹூ, whom. ஓகேங்களா? யாருடைய, யார் அல்லது யாருடைய அப்படின்ற கேள்விக்கு பதிலா அமையும். ஓகேவா? சப்ஜெக்ட் என்பது ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கும் whom அப்படின்ற கொஸ்டினுக்கும் நமக்கு ஆன்சரா அமையும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 1 செகண்ட் இருக்குது. சோ சப்ஜெக்ட் அப்படின்றது ஹூ இல்லனா whomக்கு ஆன்சரா அமையும். இப்போ நமக்கு இங்க வந்து நீங்க கொஸ்டின் கேட்டு பாருங்க. ஏ இங்க வந்து இங்க டாக் இருக்கு. சோ யார் அல்லது யாருடைய அப்படின்றது நம்ம யாருக்கு சொல்வோம்? ஒரு பர்சனா இருந்தா, ஒரு ஆளா இருந்தா நம்ம யாருன்னு சொல்வோம். அதுவே ஒரு திங்ஸ் ஒரு பொருளா இருந்தா, எந்த பொருள் அப்படின்ற விஷயம் தானே நமக்கு ஆன்சரா வரும். எந்த. தமிழ்ல கேட்கும்போது எந்த. ஓகேவா? இல்லன்னா எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரியா? டிஃபரண்ட் திங். நமக்கு வந்து அந்த ஹூ, whom அப்படின்றது ஒரு பெர்சனுக்கு கேட்போம். இல்ல வாட், எந்த, எது அப்படின்றதெல்லாம் வாட் அப்படின்றதுக்கு ஆன்சரா அமையும். ஓகே. ஒரு திங்ஸ்க்குன்னா நம்ம வாட்ன்னு கேட்போம். சரியா? ஒரு பெர்சன்னா ஹூ, whomன்னு கேட்போம். அதுவே ஒரு திங்ஸ் அப்படின்னா வாட்ன்னு கேட்போம். அப்போ நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு ஆள பத்தி பேசுறோம்னா, ஹூ இல்லன்னா whom அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா அமையும். ஒரு திங் ஒரு பொருள். ஓகேவா? ஒரு திங்ஸ் பத்தி பேசுறோம். ஒரு பொருள் பத்தி பேசுறோம் அப்படின்னா, வாட் அப்படின்ற கேள்விக்கு வந்து ஆன்சரா அமையும். ஓகேவா? வாட் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா அமையும். ஓகேவா? இந்த இடத்துல தமிழ்ல நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஹூனா யார், whomனா யாருடையது அப்படின்னு அர்த்தம். இத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, வாட் அப்படின்றத எந்த அப்படின்னு கேட்கலாம். இல்ல எது அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம இத எப்படி கேட்போம்? எது வீட்டு விலங்கு அப்படின்னு நம்ம கேட்போமா? சோ எது வீட்டு விலங்குன்னு கேட்கும்போது, நாய் வந்து வீட்டு விலங்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப எது வீட்டு விலங்கு அப்படின்னு நான் அந்த இடத்துல கேட்கும்போது, அந்த எதுக்கு ஆன்ஸரா எது அமையுது? டாக் அமையுது. அத நம்ம என்ன சொல்றோம்னா, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ அத தாண்டி மீதி இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் நம்ம என்ன சொல்வோம்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மீதி இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்வோம்னா, ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மீதி இருக்க குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது சப்ஜெக்ட், இது ப்ரிடிகேட்.
சோ நம்ம என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? சென்டென்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which gives us complete meaning. ஒரு நிறைய வார்த்தைகள் சேர்ந்திருக்கும். ஆனா கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். இரண்டாவது என்ன பார்த்தோம்? கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். எண்ட் வித் பங்க்சுவேஷன் மார்க். அடுத்தது சப்ஜெக்ட இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சென்டென்ஸ நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு சப்ஜெக்ட், இன்னொன்னு ப்ரிடிகேட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு வாக்கியத்துல யார் அல்லது எது அப்படின்றதுக்கு ஆன்சரா அமையலாம். இல்ல வாட் அப்படின்றதுக்கு ஆன்சரா அமையலாம். ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம சப்ஜெக்ட்ன்னு சொல்றோம். மீதி இருக்க அனைத்துமே நாம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரிடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் தான் வருமா? ஏன்னா இங்க டாக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்டாவும் இருக்கலாம். இல்ல நடுவுலயும் வரலாம். இல்ல லாஸ்ட்லயும் வரலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்லயும் இருக்கலாம். இல்ல நடுவுலயும் இருக்கலாம். செகண்டா நீங்க செகண்ட்ன்னு போட்டுக்கிறேன். நடுவுலயும் ஏதாவது ஒண்ணு வரலாம். இல்ல லாஸ்ட்லயும் வரலாம். ஓகேவா? இப்போ செகண்டா வரதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எவ்ரி மார்னிங் he went for walk. அதாவது இதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா எல்லா காலையிலயும் அவன் வாக் போவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வென்ட் போயிருந்தான்னு சொல்லலாம். இல்ல பிரசன்ட் டென்ஸ்ல கூட எழுதிக்கலாமே. நம்ம ஏன் வென்ட் போடணும்? டெய்லி நடக்கிற ஒரு ஹாபிட்டா எழுதிக்கலாம். கோ. கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட். ஆனா நம்ம கோனே போட்டுக்கலாம். எவ்ரி மார்னிங் he go for walk. ஓகேவா? எல்லா மார்னிங்கும் அவன் வந்து வாக்குக்கு போறான். அப்ப இதுல சப்ஜெக்ட் எது? சோ யார் இல்லனா எந்த அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா அமையணும். அப்ப யார் வாக்குக்கு போறாங்க? he. ஹீனா என்ன? அவன். தமிழ்ல அவன் அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து உங்க பேரெல்லாம் போட்டுக்கலாமா? எவ்ரி மார்னிங் கார்த்திக் சின்னு ஒருத்தர் பேரு இருக்கு. அதான் எனக்கு தெரியுது. அதனால சொல்றேன். கார்த்திக். ஓகேவா? எவ்ரி மார்னிங் கார்த்திக் கோ ஃபார் வாக். அடுத்தது ஜனகராஜ்ன்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? சோ எவ்ரி மார்னிங் ஜனகராஜ் கோ ஃபார் வாக். இந்த கார்த்திக், ஜனகராஜுக்கு அப்படின்னு நான் யூஸ் பண்றதுக்கு பதிலா தான் அவங்கள நான் என்னன்னு யூஸ் பண்ணியிருக்கேன்? ஹீன்னு யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் தான்ப்பா. இங்க 2 பேர் கிடையாது. அப்போ ஹி அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே இந்த இடத்துல வந்து திவ்யான்னு ஒரு பேர் இருக்கு. எழுதிக்கலாம். திவ்யான்னு இருந்தா என்னம்மா யூஸ் பண்ணணும்? என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க? திவ்யான்னு இருந்தா எவ்ரி மார்னிங் என்ன அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? he. ஷீன்னு வந்திருக்கும் இல்லையா? ஷீ கோ ஃபார் வாக்ன்னு வந்திருக்கும். ஏன்னா அவள் அப்படின்ற மீனிங் ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்றது எவ்ரி மார்னிங்கும் தாண்டி நடுவுல வந்திருக்கு. ஓகேவா? கோ ஃபார் வாக். அப்போ முன்ன பார்த்தது டாக் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல். இதுல சப்ஜெக்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இதுல சப்ஜெக்ட்ன்றது நடுவுல இருக்கு. சோ சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு வாக்கியத்துல ஃபர்ஸ்டும் இருக்கலாம், நடுவுலயும் இருக்கலாம், இல்ல லாஸ்டாவும் இருக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சதா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல புரியுதா ஓரளவுக்கு? புரியுது. ரொம்ப பேசிக்ஸ் தான் இது. ஓகே. இதோட போதும். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். ஓகே. நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாரி தான் இது. நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் பார்த்தோம். சின்னதா இங்கிலீஷ்க்கு ஏன்னா ஒரு வார்ம் அப் குடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதா ஒரு டாபிக் பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த மாரி அடுத்தடுத்த செஷன் போகும். ஃபர்ஸ்ட் நம்ம கிராமர் கம்ப்ளீட் பண்ணிறலாம். ஏன்னா கிராமர் கம்ப்ளீட் பண்ணிட்டா, ஆஸ் பர் உங்க சிலபஸ் பிரகாரம் கிராமர் கம்ப்ளீட் பண்ணிட்டா, உங்க எக்ஸாம் வரதுக்குள்ள நீங்க அத நெறைய டைம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. அடுத்தது அடுத்துக்கு மேல இருக்க டாபிக்ஸ்க்குலாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரொசீஜர், என்ன மாரி எழுதணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். கிளாஸ் வந்து எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறுபடியும் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் ஷெட்யூல் டைமிங் வந்து அப்டேட் பண்றோம். ஓகே. சரிங்க. ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஆல். இன்ட்ரோ கிளாஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா இப்பயே கூட கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். தேங்க் யூ சொல்றாங்களா? ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ திவ்ய பாரதி. இப்போ இந்த தமிழ் கிளாஸோட மீட்டிங் அட்டன் பண்ணல மேம் 5 to 6. ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸ் இருந்ததால அதுக்கு வந்து நம்ம அதுக்கு என்ன பண்றது? ஓகே, அத நான் அப்டேட் பண்றேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல இருக்கும்னு சொன்னதுனால தான் நான் 9 to 10 போட்டேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன், இன்ஃபார்ம் பண்றேன். சாருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ டைமிங் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு நான் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்றேன். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே? ஓகே மேம், தேங்க்ஸ். ஓகே. இஸ் தேர் எனி புக்ஸ் டு ரெஃபர் மேம்? கண்டிப்பா புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க பெய்டு பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களே புக் குடுப்பாங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து. நான் எடுக்கிறதுக்கான ஸ்லைடு இல்ல வந்து நான் இப்ப எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்லைடு அந்த மாரி இருந்துச்சுன்னா, அது நான் உங்களுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், சென்ட் பண்ணிக்கலாமா? ஓகே மேம், ஓகே. ஓகே மேம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் தான். சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். ஓகே மேம், ஏதாவது சென்ட் பண்ணுங்க. கேட்டீங்களா? சொல்லுங்க கார்த்திக், என்ன கேக்குறீங்க? மேம் இப்போ நம்ம கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை தனியாக ஏதாவது ஸ்கூல் புக்ஸ் 6th to 12th அப்படியே சைட் பை சைடு எதுனா கிராமர் வந்து பார்க்கணும்? நீங்க ஸ்கூல் புக் பாக்குறதா இருந்தா பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ கிராமர் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க ஸ்கூல் புக் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. நம்ம பேசிக் ஸ்கூல் புக் தானே எல்லாத்துக்கும் படிப்போம்ல. ஸோ கிராமர்ன்றது இங்கிலீஷ் ஸ்கூல் புக்ல கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கிராமர் ஒரு டாபிக்கா நடக்கும்போது, நான் ஸ்கூல் புக்ல இருக்கிற கிராமர் இருந்துச்சுன்னா, அத நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஐ மீன் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி விடுறேன். ஓகே? மேம் ஆமாம், ஓகே மேம். எனக்கு டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் இருக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றது மட்டும் கொஞ்சம் அப்படி. நான் இப்ப ஒரு கிராமர் டாபிக் எடுக்கிறேன்னா, அது ரிலவென்ட்டா ஸ்கூல் புக்ல ஏதாவது இருந்துச்சுன்னா, அது நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே? ஓகே மேம், ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். Thank you friends. Meet you again. தேங்க்யூ மேம்.